ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், இந்த பிளாக் கலர் ஸ்லேட் பென்சிலும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர் கிரே, டக்குன்னு அதோட பேர் எனக்கு வரமாட்டேங்க ஃப்ரெண்ட், மறந்து போயிடுச்சு. அதை யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட்டர் கிரே வந்து தண்ணியில் போட்டு செம்மையாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கிரன்ச்சிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதோட வாசனை சூப்பராக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? வேறு லெவல். இடையில் ஒரு சின்ன கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். நிறைய கமெண்ட் வருது, நீங்கள் முழுங்குறீங்களா துப்புறீங்களா அப்படின்னு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், வந்துட்டு நிறைய சாப்பிட்ற நேரத்தில் முழுங்க முடிய மாட்டேங்குது, அதனால பாதி துப்பாக தான் செய்வேன், பாதி முழுங்குவேன் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள், பேசிகிட்டே பாதி முழுங்கியிருக்கேன். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடும்போது நம்ம அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு முழுங்கிடலாம். வீடியோவுக்கு நிறைய சாப்பிடும்போது முழுங்க முடியல. வந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம முழுங்கிடலாம். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன், திரும்பி இதே கொஸ்டின் கேட்குறீங்க, அது சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் என்கிட்ட இன்னொருத்தவங்க ஒன்று கேட்டிருந்தீங்க, அதான் ப்ளஸ் நான் முழுங்குறேன்னா முழுங்கலையான்னு கேட்குறதுக்கு பதில் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்றதுனால தான் அந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இருந்தும் திரும்பி கொஸ்டின் வந்து நீங்கள் முழுங்குவீங்களா மாட்டிங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் முழுங்குவேன், நல்லாவே சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இது பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்துட்டு முழுங்குவேன். வீடியோ எடுக்கும்போது சம்டைம்
பாதி துப்பாக தான் செய்வேன். இது எல்லா வீடியோலையுமே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். முழுங்க முடியாத பட்சத்தில் பாதி துப்பாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இதையும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்குறீங்க, மற்ற சேலர்லாம் க்ரன்ச்சிங் வீடியோ போட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஏன் போடுறீங்க? நீங்கள் சேல் பண்ணுறதுக்காக க்ரன்ச்சிங் வீடியோ போடுறீங்களா அப்படின்னு. சேல் பண்ணுறதுக்காக நான் க்ரன்ச்சிங் வீடியோ போடல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட ஆரம்பித்து நான் சாப்பிட்றேங்கிறதுனால தான் நான் சேல் பண்ண ஆரம்பித்தேன். க்ரன்ச்சிங் வீடியோ நிறைய போடுறாங்க. இன்னும் தமிழில் வந்து அதிகமாக யாரும் போடுறதில்ல. சரி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். மற்ற சேலர் ஏன் போட மாட்டேங்கிறீங்கிறது என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா? மற்ற சேலர்கிட்ட அவங்கக்கிட்ட டைரெக்டாக கேளுங்க, நீங்கள் ஏன் க்ரன்ச்சிங் வீடியோ போடுறதில்லன்னு. அதையும் என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. அது நான் எப்படி பதில் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்குறீங்க. அவங்க போட மாட்டேங்கிறாங்க, அப்போ அவங்க சாப்பிட மாட்டாங்களான்னு. இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது இல்லையா? அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, கால் பண்ணி கேட்குறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க. என்கிட்ட மற்ற சேலர் சாப்பிட மாட்டாங்களா, மற்ற சேலர் வந்து சேல் மட்டும்தான் பண்ணுவாங்களா, க்ரன்ச்சிங் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க 2 நாளாக மெசேஜ், நான் அவங்களுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணலங்கிறதுனால 2 நாளாக மெசேஜ் எனக்கு பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் வீடியோலேயே பதில் கொடுத்துருவோம் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோலேயே பதில் கொடுக்குறேன். அதை நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம க்ரன்ச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பட்டர் கிரேன்னீங்க, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், நக்மத் பட்டர் கிரே, வேறு லெவல், நைஸ்.